இன்ட்ரோடக்ஷன் டு அப்ளைடு எத்திக்ஸ் மற்றும் பயோ எத்திக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியினை பற்றி நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக எத்திக்ஸ் என்றால் என்ன? ஒரு நெறிமுறைகள் சார்ந்த பல்வேறு விதமான பகுதிகளுக்கும், அதாவது பல்வேறு விதமான பகுதி என்றால் பல்வேறு விதமான பிரான்ச்சஸ், அது கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் முறைகளில் நாம் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான சொல்லாடல் என்பது இந்த எத்திக்ஸ் என்ற ஒரு வார்த்தையானது. இதற்குள் அறம் மற்றும் நெறிமுறை போன்ற பல்வேறு விதமான பிரதிபலிப்புகள், எவ்வாறான முறைகளில் நாம் அறத்துடன் வாழ வேண்டும் என்ற ஒரு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ல நம்ம அதை பார்க்கலாம். கல்வி முறைகளில் எவ்வாறான ஒரு அறம் சார்ந்த கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று, கல்வி சார்ந்த நிறுவனங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் கூறலாம். ஒரு வணிகத்தில், பிஸ்னஸ், ஒரு வியாபாரம் என்பது எவ்வாறு நடைபெற வேண்டும், அந்த வியாபாரத்தினுடைய நேர்த்திகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் சொல்ல வேண்டுமானால் அதை பிஸ்னஸ் எத்திக்ஸ் என்று கூறலாம். இது போன்று ஒவ்வொரு விதமான வகைகளான பல்வேறு கட்ட சூழல்களுக்கெல்லாம் மனிதனுடைய வாழ்வியல் முறைகளை நெறிப்படுத்துவதற்கு இந்த அறம் சார்ந்த கருத்துக்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த அறம் சார்ந்த கருத்துக்கள் எவ்வாறு நாம் வாழ்வியல் முறைகளோடு ஒன்றி பார்க்க வேண்டும், இதையெல்லாம் பார்க்க கூடாது, எவ்வாறு அறிவியல் கருத்துக்களோடு நாம் அந்த நெறிமுறைகளை வழிநடத்தி செல்ல வேண்டும் போன்ற பல்வேறு விதமான கருத்துக்களை தான் நாம் இன்று பார்க்கிறோம். இந்த எத்திக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தையானது ஒரு கிரேக்க சொல்லாக நாம் பார்க்கிறோம். ஈத்தோஸ் என்று அதை கூறுவார்கள். அந்த ஈத்தோஸ் என்பது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய பண்புகள் போன்ற பல்வேறு விதமான உள்ளடக்கிய ஒரு வார்த்தைக்கு ஈத்தோஸ் என்று கிரேக்கர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த ஈத்தோஸினுடைய மொழியினுடைய பிறலாக, அதிலிருந்து தொடர்பாக வந்ததுதான் இந்த எத்திக்ஸ் என்ற சொல் நமக்கு ஆங்கிலத்தில் நமக்கு கிடைக்கப்பட்டது. அப்ப முதலில் நாம் அப்ளைடு எத்திக்ஸ் என்று நாம் கூறுகிறோமே என்றால், இந்த அப்ளைடு எத்திக்ஸ் என்பது என்ன? முதலில் அறம் எவ்வாறு தோன்றி இருக்கும், அறத்திலிருந்து எவ்வாறான விஷயங்கள் எல்லாம் நாம் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதால் சரியாக இருக்கும் என நினைக்கிறேன். அப்ப இந்த அப்ளைடு எத்திக்ஸ் என்று நாம் பார்த்தோமே ஆனால், அப்ளைடு எத்திக்ஸ் ஆல்சோ கால்டு பிராக்டிக்கல் எத்திக்ஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் எத்திக்ஸ் டு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ். பிராக்டிக்கல் எத்திக்ஸ் அட்டெம்ப்ட் டு ஆன்சர். அதாவது இந்த நடைமுறை நெறிமுறைகள் அதற்கான விடைகளை தேடுகிறது, அறம் சார்ந்த விடைகளை. அதைத்தான் எப்படி நம்ம தமிழ்ல இதை பார்க்கிறோம் அப்படின்னா, பயன்பாட்டு நெறிமுறைகள் நடைமுறை நெறிமுறைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த அப்ளைடு எத்திக்ஸ் அப்படின்றத என்ன சொல்றோம் அப்படின்னா, பிராக்டிக்கல் எத்திக்ஸ்னு இதை சொல்லலாம். ஏன்னா ஒரு அறத்தினை நாம் பயன்படுத்துகிற பொழுது, அப்படி என்றால் அந்த பயன்பாடு என்பது பிராக்டிக்கல் நடைமுறையிலிருந்து தான் துவங்கும். அதனால் இதை அப்ளைடு எத்திக்ஸ் என்றும் நாம் பிராக்டிக்கல் எத்திக்ஸ் என்றும் நாம் இதை கூறலாம். இது ஒரு நிஜ உலகத்தினுடைய ப்ராப்ளம், பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இந்த அறம் சார்ந்த கருத்துக்கள் நெறிமுறைகள் என்பது பயன்படுகின்றன. அதுவும் இந்த நடைமுறை நெறிமுறைகள் என்பது பிராக்டிக்கல். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம பொதுப்படையா வைத்துட்டு நம்ம வெறும் வாயிலே சொல்லிட்டு போயிருந்தோம்னா அங்கே செயல்பாடு என்பது இருக்காது. நான் ஒரு உதாரணத்திற்காக நான் நல்லவன் என்று கூறிவிட்டால் நான் நல்லவன் ஆகிவிட முடியாது. அப்ப இந்த நல்லவன் என்ற சொல்லுக்கான ஒரு பிராக்டிக்கல் அது எங்கிருந்து கிடைக்கும் என்றால், நம்மளுடைய அன்றாட வாழ்வியலில் நான் எவ்வாறு வாழ்ந்து கொள்கிறேன், நான் எவ்வாறு வாழ்ந்து வருகிறேன், என்னுடைய பயணங்கள் எவ்வாறு இருக்கின்றன, என்னுடைய வேலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது மற்றவர்களுடைய பார்வைக்கு அது தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் நான் அறம் சார்ந்த கொள்கையோடு இருக்கிறேனா,
இந்த மனிதன் யார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நடைமுறைப்படுத்தால் மட்டுமே சாத்தியம் என்று நாம் கருதுகிறோம். ஏனெனில் நடைமுறையில் தான் நாம் யார் என்று மற்றவர்களுக்கு புரியும். அப்பொழுதுதான் அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது அதனுடைய சிறப்புகள் என்பது பேசப்படும். அப்ப அறம் சார்ந்த கொள்கை என்று கொள்கையே ஒரு அறம் சார்ந்த கொள்கையாக இருந்தாலும் கூட அந்த கொள்கையை நாம் பயன்படுத்தி வாழ்வியலோடு நாம் வாழ முயற்சிக்கிற பொழுதுதான் அந்த அறம் சார்ந்த கருத்துக்களை நாம் எவ்வாறு பின்பற்றுகிறோம் என்ற ஒரு செய்தியானது தெரிய வரும். அதனால் தான் அவங்க சொல்றாங்க, நடைமுறை நெறிமுறைகள் இதற்கு இந்த அப்ளைட் எத்திக்ஸ் பதிலளிக்க முயற்சி செய்கிறது. ஏனால் நாம் அதை முயற்சி செய்ய வேண்டும் என கூறுகிறார். அப்ப இதற்கு இந்த அப்ளைட் எத்திக்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கிற முன்னாடி எத்திக்ஸினுடைய சில வழிமுறைகள், எத்திக்ஸ்ல என்னெல்லாம் சொல்லி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, இந்த அப்ளைட் எத்திக்ஸ் என்பது எவ்வாறாக வந்தது, அப்ளைட் எத்திக்ஸில் இருந்து எவ்வாறு நாம் அதை பல்வேறு கட்ட நகர்விற்கு, அதாவது பயோ எத்திக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மெடிக்கல்ஸ் அறம் சார்ந்ததை எவ்வாறு மருத்துவம் சார்ந்ததாக எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்றெல்லாம் நாம் அதை பார்க்கலாம். அப்ப இந்த அப்ளைடு எத்திக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோமா ஈத்தோஸ் என்று சொல்லப்படக்கூடிய கிரீக் வேர்டு அப்படின்ற ஒரு சொல்லில் இருந்துதான் பிறந்திருக்கிறது என்று பார்த்தோம். அப்ப நம்மளுடைய பாடம் சார்ந்த பகுதிகளை நாம் இன்று பார்க்கணும். ஏன்னா பொதுப்படையான கருத்துக்களை பார்த்தாலும் கூட அந்த பொதுப்படையான கருத்துக்கள் நம்மளுடைய பாடத்தோடு தொடர்புடையதாக, பாடத்தை உடைய பகுதிகளை விளக்குவதாக இருக்க வேண்டும். அதனுடைய அடிப்படையில் நாம் சில அந்த பாடம் சார்ந்த கருத்துக்களை நாம் இதில் உள்ள கொண்டு வந்துள்ளோம். அப்ப எத்திக்ஸ் இஸ் கன்சர்ன்ட் வித் வாட் இஸ் குட் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் சொசைட்டி அண்ட் இஸ் ஆல்சோ டிஸ்கிரைப்ட் அஸ் மாரல் பிலாசபி அப்படின்னு சொல்றாங்க. The term is derived from the Greek word ethos, which can mean custom, habit, character, or disposition. Ethics covers the following dilemmas: how to live a good life. அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நற்பண்புகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் போன்றவைகள்லாம் சேர்ந்ததுதான் இந்த அறம் என்று சொல்கிறார். அதனுடைய தமிழாக்கம் இப்ப அப்ளைட் எத்திக்ஸ், வாட் இஸ் அப்ளைட் எத்திக்ஸ் என்றால், ethics is concerned with what is good for individuals and society and is also described as moral philosophy. This is for applied ethics. இது எங்க இருந்து வந்துச்சுன்னா கிரேக் என்ற வார்த்தையில் இருந்து வந்ததாக நீங்கள் அதை தெளிவாக பதிவு செய்ய வேண்டும். அப்ப அதனுடைய தமிழாக்கம் உங்களுக்கு என்னன்னா, நெறிமுறைகள் என்பது தனிநபர்களுக்கும் சமூகத்திற்கும் எது நல்லது என்பதில் அக்கறை கொண்டுள்ளது, மேலும் இது தார்மீக தத்துவம் என்றும் விவரிக்கப்படுகிறது. மாரல் பிலாசபின்றதா அந்த தார்மீக தத்துவம் சொல்றோம். அப்ப இந்த வார்த்தை என்பது கிரேக்க வார்த்தையான எத்தோஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இது வழக்கம் மற்றும் பழக்கம், கஷ்டம் என்று சொல்கிறோம். வழக்கம் அப்படியே தமிழாக்கம் பண்ணனால அது நம்ம பழக்க வழக்கம்னு சொல்கிறோம். அந்த பழக்க வழக்கம் தான் இங்கு சொல்லப்படுகிறது. பழக்க வழக்கம், குணம் அல்லது இயல்பு, நம்மளுடைய கேரக்டர் பற்றிய அனைத்து விதமானதையும் இந்த எத்திக்ஸ் என்பது குறிக்கிறது. அப்ப நெறிமுறைகள் பின்வரும் சங்கடங்களை உள்ளடக்கியது. ஏனெனில் நாம் ஒவ்வொரு நெறிமுறைகளையும் நாம் உள்வாங்கி அதை நாம் இந்த சமூகத்தில் ஒரு தனிநபர் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் பல்வேறு விதமான சிக்கல்களை நாம் சந்திக்கிறோம். அதைத்தான் சொல்லுவோம், இது ஒரு நெறிமுறைகள் என்பது ஒரு மிகப்பெரிய சங்கடங்களை உள்ளடக்கியது. ஆனால் நல்ல ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை இந்த நெறிமுறைகள் தான் நமக்கு உறுதி செய்கிறது என்பதில் எவ்விதமான மாற்றம் இல்லை. அப்ப நம்மளுடைய இந்த அறம் சார்ந்த கருத்துக்களை நாம் வழிநடத்த வேண்டும் என்றால் அதில் பல்வேறு விதமான சிக்கல்கள் இருக்கிறது சமூகத்தில். ஏனெனில் பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் ஒரு சமூகத்தில் இருக்கிற பொழுது நம்மளுடைய கருத்துக்கள் நெறிமுறைகளாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எவ்வாறு நம்மளுடைய இந்த கருத்துக்களும் இந்த அறம் சார்ந்த கருத்துக்களும் பேச்சுக்கள் எடுபடும் என்பது ஒரு சந்தேகமான ஒன்று. அதைத்தான் அவர்கள் கூறுகிறார்கள், நெறிமுறைகள் என்பது பல்வேறு விதமான சங்கடங்களை உள்ளடக்கிய ஒன்றாக கருதப்படுகிறது என்று. அப்ப அதனுடைய அந்த கான்செப்ட் நம்ம எப்படி ஈத்தோஸ் என்று பார்க்கிறோமோ அதனுடைய ஒரு உள்ளார்ந்த கருத்து என்ன, வாட் இஸ் கான்செப்ட் ஆஃப் எத்திக்ஸ், வாட் இஸ் அப்ளைட் ஆஃப் எத்திக்ஸ், வாட் இஸ் கான்செப்ட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்திக்ஸ் எக்ஸமைன்ஸ் த ரேஷனல் ஜஸ்டிஃபிகேஷன். அந்த ரேஷனல் அந்த அறம்சா அதாவது என்ன சொல்றது, அதை ஒரு பகுத்தறிவாத ஒரு தீர்மானிப்பது. சும்மா ஏதோ ஒரு வெளிப்படையாக
வெளிப்படையான முறையில் நாம் இந்த அறவியல் நடைமுறைகளை, இந்த நெறிமுறைகளை, அந்த நெறிமுறைகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அறம் சார்ந்த கருத்துக்களை ஏதோ ஒன்றாக நாம் பார்க்கக்கூடாது. அதை ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு நாம் பார்க்க வேண்டும். அப்ப எத்திக்ஸ் எக்ஸாமைன்ஸ் த ரேஷனல் ஜஸ்டிஃபிகேஷன். அந்த பகுத்தறிவோடு நாம் அந்த செயல்பாடுகளில் தீர்மானிக்க வேண்டும். அப்ப ethics examines the rational justification for our moral judgments. It studies what is morally right or wrong, just or unjust. In a broader sense, ethics reflects on human beings and their interaction with nature, on and with other humans, on freedom, on responsibility and on justice. இது வந்து ரொம்ப முக்கியமான, ஏன்னா நீங்க வாட் இஸ் எத்திக்ஸ்னா அதை எழுதிடலாம். ஆனா இந்த நெறிமுறை என்பது, அறம் என்பது அதனுடைய உள்ளார்ந்த கருத்துக்கள், த கான்செப்ட். ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள், மைய கருத்துக்கள். அறம் சார்ந்ததில் நாம் நெறிமுறை என்று சொல்கிறோமே, இந்த எத்திக்ஸ் என்ற வார்த்தைக்கு என்ன விதமான மைய கருத்து என்று பார்த்தோமேயானால், எத்திக்ஸ் எக்ஸாமைன் த ரேஷனல் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் அவர் மாரல் ஜட்ஜ்மெண்ட். இட் ஸ்டடிஸ் வாட் இஸ் மாரலி ரைட் ஆர் ராங் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதனுடைய தமிழாக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நெறிமுறைகள் என்பது நமது தார்மீக தீர்ப்புகளுக்கான பகுத்தறிவு நியாயத்தை ஆராய்கிறது. அதுதான் சொல்றாங்க ரேஷனல் ஜஸ்டிஃபிகேஷன். இந்த இடத்துலதான் ரொம்ப முக்கியமான பகுதி. ஏனெனில் நமக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா விலங்குகள்கிட்ட வந்து நீங்க பார்க்கலாம், செய்திகள்ல வரும், சாலை ஓரத்தில் இன்று யானை கிராஸ் ஆகுது, புலி கிராஸ் ஆகி போகுது, அப்படின்னு சிறுத்தை நடமாட்டம் அதிகரிக்கிறது என்று பல்வேறு விதமான செய்திகள் என்பது நம்மளுடைய அன்றாட வாழ்வில் டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. அப்ப அதனுடைய எத்திக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனாலதான் மேன் இஸ் அ ரேஷனல் அனிமல்னு சொல்றான். ஏன் வந்து மனிதனை வந்து ஒரு ரேஷனல் அனிமல் சொல்றான்? மனிதன் ஒரு விலங்கினம் தான். ஆனால் அந்த விலங்கினத்தை கூட நாம் எவ்வாறு நாம் குறிப்பிடுகிறோம் என்றால், மேன் இஸ் அ ரேஷனல் அனிமல். அவன் ஒரு பகுத்தறிவாத ஒரு மிருகமாக, ஒரு விலங்காக, ஒரு விலங்கினமாகத்தான் நம்மை கருதுகிறோம். ஏன்னால் நம்ம ஆராய்வில் நம்ம வந்து குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்ற பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் சொல்லப்படுகிற பொழுது, ஆனாலும் நாம் ஒரு பகுத்தறிவாத ஒரு மனித மிருகமாக நாம் வாழ்கிறோம் என்று கூட சொல்லலாம். ஏனெனில் அந்த நெறிமுறைகள் என்பது தார்மீக தீர்ப்புகளுக்கான பகுத்தறிவான நியாயத்தை, மனிதர்கள் மட்டும்தான் அந்த பகுத்தறிவில் ஈடுபட முடியும். அதனால் தான் பகுத்தறிவு நியாயம் என்ற ஒரு வார்த்தையை இதில் பிரயோகப்படுத்துகிறார்கள். அப்ப இது தார்மீக ரீதியாக, அந்த மாரல் பிலாசபி தார்மீக ரீதியாக எது சரி அல்லது தவறு, நியாயம் அல்லது அநியாயம் என்று ஆய்வு செய்கிறது. இந்த ரேஷனாலிட்டி தான் இது தப்பு இது ரைட்டுன்றத சொல்லித்தர முடியும். ஒரு மனநலம் சரியில்லாத, ஒரு எந்த விதமான உணர்ச்சியிலும் மற்ற மனிதனால் கூட மனிதன் தான், ஆனால் உணர்ச்சிகள் இல்லாதவனோ அல்லது மனநிலையம் சரியில்லாத ஒரு மனிதனோ இது தவறு இது நியாயம் என்பதை அவனால் தீர்மானிக்க முடியாது. அதனால் தான் ஒரு பகுத்தறிவான சிந்தனையோடு நாம் அந்த மாரல் ஜஸ்டிஃபிகேஷனை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதில் நியாயம், அந்நியாயம், தவறு, சரி என்ற பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகளை நம்மளுடைய பகுத்தறிவு மூலம் ஆராய்வு செய்ய வேண்டும். அப்ப நெறிமுறைகள் என்பது மனிதர்கள் மற்றும் இயற்கையுடன் மற்றும் மனிதனுடன் அவர்களினுடைய தொடர்பாகவும், அதனுடைய சுதந்திரம், ஃப்ரீடம் மற்றும் அவர்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லப்படுகிறது கூடியது மற்றும் ஜஸ்டிஸ், நீதி ஆகியவற்றின் மீது பிரதிபலிக்கிறது. ஏனெனில் இந்த பகுத்தறிவான நியாயத்தின் மூலமாகத்தான் அவர் என்ன சொல்லுகிறார்னா, பகுத்தறிவான நியாயத்தின் மூலமாகத்தான் இந்த நெறிமுறைகள், மனிதனுடைய அந்த எத்திக்ஸ், இந்த நெறிமுறைகள் என்ற பகுதியானது பல்வேறு, அது இயற்கையுடனாலும் சரி அல்லது மனிதர்களுடனும் மற்றும் அந்த இயற்கை மற்றும் மனிதர்களுக்கான அறம் சார்ந்த விஷயங்கள், அதற்குரிய ரிலேஷன்ஷிப், அது ஃப்ரீடம், அதனுடைய சுதந்திரம், மனிதனுடைய சுதந்திரம் என்ன, அவனுடைய ஒவ்வொருவனும் கடமை, அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு மனிதன் என்பவன் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற வாழ்வியல் நடைமுறைகளை சொல்லித் தருவதாக அமையும் என்ற ஒரு கருத்தை தான் இந்த பகுதியானது பிரதிபலிக்கும். அப்ப கான்செப்ட் ஆஃப் எத்திக்ஸ் என்பது மிக முக்கியமான ஒன்றாக, அதாவது மனிதனுடைய இந்த அறம் சார்ந்தது என்பது பகுத்தறிவு சிந்தனையோடு இருக்க வேண்டும். அந்த பகுத்தறிவு சிந்தனை என்பது எது சரி எது தவறு என்பதை தீர்மானிக்க வேண்டும். மற்றும் அதன் மூலமாக அது இயற்கையாக இருந்தாலும் சரி அல்லது மனிதர்களுடைய வாழ்வியல் முறையாக இருந்தாலும் சரி, அவற்றில் நாம் ஒரு சுதந்திரத்தன்மையும் மற்றும் மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உண்டான தொடர்புகளையும் மற்றும் அவர்களுக்குள்ளால் உள்ள பிரச்சனைகளை எவ்வாறு ஜஸ்டிபிகேஷன் பண்ணக்கூடிய என்ற நீதியுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நாம் இந்த அறம் சார்ந்த கருத்துக்களின் மூலமாக எடுத்து செல்லலாம் என்று கூறுகிறது.
அடுத்தாக்குல டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். அப்ப ஒவ்வொன்றையும் பார்க்கணும். நீங்க கான்செப்ட் ஆஃப் எத்திக்ஸ், டெஃபினேஷன் ஆஃப் எத்திக்ஸ் எல்லாமே வந்து ஒரே கருத்துக்கள் தான். ஆனால் சிறிய வேறுபாடுகள் உண்டு. அதாவது அது வந்து மைய கருத்து. இது வந்து இந்த எத்திக்ஸ் என்பதனுடைய விரிவாக்கம் என்ன சொல்லுது. நம்ம ஈத்தோஸ்ன்னு சொன்னோம், அதுவும் ஒரு விதமான ஒரு கருத்துக்கள். அப்ப இங்க வந்து வார்த்தைகள் தான் மாறுகிறது, ஆனால் அதனுடைய மைய கருத்து என்பது ஒன்று போலவே தெரியும். ஆனால் ஒவ்வொரு இதுலையும் சில விதிமுறைகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்ப எத்திக்ஸ் ஆர் அ சிஸ்டம் ஆஃப் மாரல் பிரின்சிபல்ஸ் ஆர் ரூல்ஸ் தட் சே வாட் இஸ் அண்ட் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஜெனரலி ஸ்பீக்கிங், எத்திக்ஸ் ரெஃபர் டு த ரூல்ஸ் ஆர் code of conduct that people use to determine when an action is acceptable or not அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறிமுறைகள் என்பது தார்மீக கொள்கைகள் அல்லது விதிகளின் அமைப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த எத்திக்ஸ் என்பது மாரல் பிலாசபிகளினுடைய அந்த பிரின்சிபல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கொள்கைகள் அல்லது விதி, ரூல்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடியது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. பொதுவாக நெறிமுறைகள் என்பது ஒரு செயலை எப்போது ஏற்றுக்கொள்ளும் அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதை தீர்மானிக்க மக்கள் பயன்படுத்தும் விதிகள் அல்லது நடத்தை நெறிமுறைகளை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்னதான் இந்த அறிவியல் கருத்துக்களை நீங்க சொன்னாலும், இந்த கருத்துக்கள் படி நடைமுறைகளை சொல்ல வர்றோம் அப்படின்னா, அறம் சார்ந்த கருத்துக்களை யாருக்கு சொல்ல முடியும்? மக்கள்கிட்ட சொல்ல முடியும். அந்த மக்கள் என்ன செய்ய முடியும்? அப்ளைட் ஃபார் எத்திக்ஸ். அப்ப அறம் சார்ந்த கருத்துக்கள் அனைத்தும் நம்மிடம் இருக்கலாம். ஆனால் எப்பொழுது அந்த அறம் சார்ந்த கருத்துக்கள் என்பது நாம் அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வருகிறோமோ அப்பொழுதுதான் அது அறம் சார்ந்த கருத்துக்கள் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். வெளி உலகத்திற்கு அந்த அறம் சார்ந்த கருத்துக்களை கொண்டு வந்தால் மட்டும் போதுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் வருகிற பொழுது, கண்டிப்பான முறையில் எத்திக்ஸ் என்பதை விளக்கினால் மட்டும் பத்தாது, அந்த நடைமுறை வாழ்வியல் முறைகளோடு நாம் மனிதர்களாகிய அனைவருமே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் எது அறம் எது அறமற்றது என்பது நமக்கு புரிய வரும். அப்ப அவங்க சொல்லப்படக்கூடிய இந்த எத்திக்ஸ் என்பது எப்பொழுது அப்ளை செய்யப்படுகிறதோ, எவ்வாறு இந்த நெறிமுறைகள் என்பது செயல்படுத்தப்படுகிறதோ, அந்த செயல்படுத்துகிற போதுதான் இந்த நெறிமுறை கருத்துகள் என்பது அனைவராலும் அறியப்படும். அப்பொழுதுதான் அதை நாம் கொண்டாட முடியும். அப்ப இந்த அப்ளைட் எத்திக்ஸ் என்பது வாழ்வியல் நெறிமுறைகளை நாம் நடைமுறை நெறிமுறைகளாக மாற்றப்படுகிற பொழுதுதான் மனிதன் வாழ்வியல் முறைகளை எவ்வாறு அறத்தோடு நடத்தி செல்ல வேண்டும் என்பதை உணர்வான். அப்ப இந்த அப்ளைட் எத்திக்ஸ் என்பது இவ்வாறான முறையில் தான் பயணிக்கிறது. அப்ப எத்திக்ஸ் என்பதனுடைய இந்த கருத்துக்கள், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்னா, ethics is what guides us to tell the truth, keep our promises, or help someone in need. There is a framework of ethics underlying our lives on a daily basis, helping us make decisions that create positive impacts and steering us away from unjust outcomes அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதனுடைய முக்கியத்துவம், அற நெறிமுறைகளினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறிமுறைகள் என்பது உண்மையை சொல்லவும், நமது வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் அல்லது தேவைப்படும் ஒருவருக்கு உதவவும் வழிகாட்டுகிறது. இந்த அறம் என்பது நம்ம வந்து எப்பயுமே ஒரு உண்மையை பேச வேண்டும் என்ற ஒரு சத்தியம் சொல்றோம் நம்மளுடைய புழக்க வாழ்க்கையில். அப்ப இந்த சத்தியத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் சொல்லப்படக்கூடிய ப்ராமிசஸ், சொல்லப்படக்கூடிய வாக்குறுதிகள், அந்த உறுதி என்பது மனிதன் மனத்திலிருந்து வரக்கூடிய, நான் இதையெல்லாம் செய்து கொடுப்பேன் என்ற ஒரு வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இந்த அறம் சார்ந்த கருத்துக்கள் என்பது தேவைப்படுகிறது. அப்ப அடிப்படையான ஒரு நம் வாழ்வில் அடிப்படையிலான நெறிமுறைகளின் கட்டமைப்பு உள்ளது. இது நேர்மறையான தாக்கங்களை உருவாக்கும் முடிவுகளை எடுக்க உதவுகிறது மற்றும் நியாயமற்ற விளைவுகளிலிருந்து நம்மை திசை திருப்புகிறது. அதாவது இந்த ஒரு அறம் சார்ந்த கருத்தோடு நாம் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால், ஒரு தவறான ஒரு சூழல் தெரிகிற பொழுது எது தவறு எது சரி என்று நாம் தீர்மானிக்கின்ற பொழுது, நாம் தவறான ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அந்த இடத்திலிருந்து நம்மை
தள்ளி வைக்க இந்த அறம் சார்ந்த கருத்துக்களும் நெறிமுறைகளும் பயன்படுகின்றன என்ற ஒரு கருத்தை வந்து தெரியப்படுது. அப்ப எத்திக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நம்மளுடைய இந்த நெறிமுறைகளை வழிப்படுத்துகிறது. நெறிமுறைகளை வழிப்படுத்தோடு மட்டுமல்லாமல் இந்த வழிமுறைகளோடு நம்மை வலுப்படுத்துகிறது என்றால், இந்த அறம் சார்ந்த கருத்துக்களை நாம் எவ்வாறெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு இருந்தாலும் கூட, அதனுடைய முக்கியத்துவம் வந்து எவ்வாறு ஒரு மனிதன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், எவ்வாறு ஒரு மனிதன் வந்து எது தவறு எது சரி என்பதை தீர்மானிப்பதற்கு இந்த அறம் சார்ந்த கருத்துக்கள் என்பது ரொம்ப முக்கியத்துவமாக அமைகிறது. ஆனால் இது சரி இது தவறு என்று ஒரு மனிதன் உணர்கிறான் என்றால், முதல்ல மனிதன் வந்து எது சரி எது தவறு என்பது தெரிந்தால்தானே அவன் வந்து ஒரு அறம் சார்ந்த கருத்துக்களோடு நடந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னா அவனுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா அது வந்து சரியாயிருமான்னு பார்த்தா கிடையாது. அப்ப ஏன் அப்புறம் தவறுகள் நடக்குது? எல்லா பேருக்குமே வந்து அறம் சார்ந்த கருத்துக்கள் தெரிகிறது என்றால், மனிதன் அனைவருக்குமே அறம் சார்ந்த கருத்துக்கள் இருக்கிறது என்றால், ஏன் வந்து கொலைகள் நடக்கிறது, கொள்ளைகள் நடக்கிறது, எதுக்கு சிறைச்சாலை இருக்கணும், எதுக்கு நீதிமன்றம் இருக்கணும், காவல் நிலையம் இருக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய வருது. அப்ப அவரவர் கடமைகளை செய்துவிட்டால் எதற்கு பிரச்சனை வருகிறது என்று நம்மளுடைய மனதில் மிக மிக முக்கியமான கேள்விகள் எழும்புகிறது. அப்ப இந்த அறம் சார்ந்த கருத்துக்கள் இருக்கிறது. அறம் சார்ந்த கருத்துக்களை மனிதன் உள்வாங்குகிறான். மனிதன் உள்வாங்கப்பட்டு மனிதன் அதை பிராக்டிக்கல் எக்ஸசைஸாக அதை நடைமுறை வாழ்வியலோடு மனிதன் அந்த அறம் சார்ந்த கருத்துக்களை செய்தாலும் கூட, மனிதனுக்கு எது தவறு எது சரி என்று நாம் உணர வேண்டும் என்றால் பல்வேறு விதமான சிந்தனைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக நாம் இதற்கு முன்னால் பிலாசபியில வந்து மாரல் பிலாசபின்னு சொல்ற மாரல் பிலாசபி வாழ்வியல் முறைகளுடைய தத்துவம் என்று நாம் பார்க்கிற பொழுது, ஒரு உதாரணமாக ஒரு யோகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னாலும் கூட பல்வேறு விதமான பகுதிகளை கடந்துதான் நாம் வருகிறோம். நம்ம யோகால வந்து பார்த்திருப்போம், யமா நியமா, ஆசனா, பிரணாயமா, பிரத்யேகரா, தாரணா, தியானா, சமாதி என்று பல்வேறு விதமான பகுதிகளை கடந்துதான் நம்ம அந்த யோக முறையை அடைகிறோம். அப்ப அது போன்ற வாழ்வியலில் நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் பல்வேறு விதமான கட்டமைப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். அந்த கட்டமைப்புகளின் உருவாக்கத்தில் இருந்துதான் நாம் வாழ்வியலில் எது சரி எது தவறு என்ற வித்தியாசம் நமக்கு புரியும். அதை நாம் கட்டமைக்கவில்லை என்றால் அறம் சார்ந்த கருத்துக்கள் இருக்கும், ஆனால் அது சரியான முறையில் தீர்மானிப்பதற்கு, ஏன்னால் அந்த இடத்துல ஒன்று சொல்லிச்சு பாருங்க, மாரல் ஜஸ்டிபிகேஷன் என்று, அந்த தீர்மானிக்கக்கூடிய அந்த பகுத்தறிவாத சிந்தனை என்பது நமக்கு தோன்றாது. ஏனெனில் நாம் பல்வேறு விதமான இந்த கருத்துக்களினுடைய கட்டமைப்பின் மூலமாகத்தான் நம்மால் அந்த ரேஷனல் திங்கிங், ரேஷனல் ஜட்ஜ்மெண்ட், ரேஷனல் மாரல் பிலாசபிக்கல் ஜஸ்டிபிகேஷன் என்றெல்லாம் நாம் கூறுகிறோம் என்றால், அந்த ரேஷனாலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுத்தறிவாத சிந்தனைக்கு ஸ்லைடில் உள்ள பல்வேறு விதமான கருத்துக்கள் நீங்க வந்து ஒவ்வொன்றா நீங்க பார்க்கணும்னா இன்டெகிரிட்டி, அடுத்து வேல்யூ மதிப்பீடுன்னு சொல்றோம், அடுத்து ஹானர், அடுத்து சாய்ஸ், கான்சியஸ்னஸ், அங்கே மாரல், பிரின்சிபிள்ஸ், ஹானஸ்டி, ரைட், ஃபேர்னஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க இதை ஃபுல்லா இதுல இருக்கிறத ஃபுல்லா நீங்க பாருங்க. ஏன் நடுவுல வந்து அந்த அந்த நல்லொழுக்கம் அப்படின்றத வந்து ஏன் நடுவுல வச்சிருக்காங்கன்னா, இந்த சைட்ல இருக்கிற இந்த 5 விதமான கான்செப்டும் 10 விதமான சொல்லாடல்கள், 10 விதமான வாழ்வியல் நெறிமுறைகள் படுத்தக்கூடிய சொல்லாடல்கள், இது அனைத்தும் சேர்ந்தால்தான் அந்த நல்லொழுக்கம் என்ற அந்த மாரல், அந்த நீதி என்பது நம்மளுள் வரும் என்பதுதான் இந்த பகுதியினுடைய கருத்துக்கள். அப்ப பிரின்சிபிள் ஒரு என்ன, நம்ம வாழ்வியல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடுன்னு இருக்கக்கூடிய ஒரு விதி, ஒரு பிரின்சிபிள், நம்மளுடைய வாழ்வியல் முறைகளுக்கான ஒரு தத்துவம், அந்த பிரின்சிபிள் இருக்கும். அப்ப அந்த பிரின்சிபிள்ஸ், ஹானஸ்டி, நம்மிடம் இருக்கக்கூடிய நேர்மை, சரியானதை மட்டுமே பார்க்க வேண்டும், ஃபேர்னஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்கு உண்டான கடமைகள் என்ன என்பதை உணர வேண்டும். அப்ப இந்த பக்கம் உள்ள 5ம், அடுத்தாக சொல்லப்படக்கூடிய அந்த இன்டெகிரிட்டி என்று சொல்லக்கூடிய ஒருமைப்பாடு, வேல்யூ, நம்மளுடைய மதிப்பீடு, எவ்வாறு அனைத்தையும் மதிக்க வேண்டும். வேல்யூன்றது வந்து சாதாரண வேல்யூ தான் வந்து இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே உருவாக்குது. ஏன்னா நம்ம எதிர்த்துல இருக்கிறவரை வந்து நம்ம நல்ல விதமா நினைச்சு
நம்ம அவருக்கான ஒரு மதிப்பீடை உருவாக்குகிற பொழுதுதான் இந்த அனைத்து விதமான நற்குணங்களும் பிறக்க முடியும். நமக்கு பார்க்குறப்பே வேல்யூ பண்றப்பே இவன் இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம வேல்யூ பண்ணிட்டோம்னா அந்த மதிப்பீடு என்பது மிக முக்கியமான ஒண்ணு. அப்ப அந்த மதிப்பீடு என்பது நம்மிடம் மிக ரொம்ப ரேஷனலா திங்க் பண்ணும். யாரையும் வந்து அசால்ட்டா வந்து நம்ம பார்த்துடக்கூடாது அப்படின்றதையும் அவங்க சொல்லிருக்காங்க. அப்ப வேல்யூஸ், ஹானர், ஒவ்வொருத்தையும் எப்படி வந்து மரியாதை செய்ய வேண்டும், சாய்ஸ், தேர்ந்தெடுப்பது, எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் எதை தேர்ந்தெடுக்க கூடாது என்பதை பற்றி கூறும். அப்ப கான்சியஸ்னஸ், நம்மளுடைய உணர்வு, நம்மளுடைய ஏன்னா இதையெல்லாம் சொல்வதை விட நம்மளுடைய உள்ளுணர்வு என்று ஒன்று இருக்கும், நம்மளுடைய வாழ்வியல் உள்ளுணர்வு. அப்ப அந்த கான்சியஸோடு அனைத்தையும் நாம் பார்த்தமையானால் மாரல் பிலாசபிக்கல் ஜஸ்டிபிகேஷன் என்று ஒன்று உருவாகும். அதுதான் வாழ்வியலினுடைய இந்த நெறிமுறைகளாக உருவாகும் என்பதுதான் இந்த எத்திக்ஸ் என்பதனுடைய கான்செப்டாக நாம் பார்க்கிறோம். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எத்திக்ஸ் இஸ் ட்ரெடிஷ்னலி சப்டிவைடட் இன்டு நார்மேட்டிவ் எத்திக்ஸ், மெட்டா எத்திக்ஸ் அண்ட் அப்ளைட் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது வகைகள், அறம் சார்ந்த கருத்துக்களை நாம் கூறுகிற பொழுது இந்த நெறிமுறை கருத்துக்கள் என்பது என்ன சொல்றாங்க அப்படின்னா வகைகளாக பிரிக்கிறாங்க. இந்த வகைகளாக பிரிக்கிறப்ப நாம் இந்த இந்த நெறிமுறை கருத்துக்களை வந்து நம்ம வந்து பாரம்பரியமாக நாம் என்ன பண்றோம்னா சப்டிவைடட் பண்றோம். ட்ரெடிஷன் அவங்க வந்து பாரம்பரிய முறைப்படி பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா நார்மேட்டிவ் எத்திக்ஸ், மெட்டா எத்திக்ஸ் அண்ட் அப்ளைட் எத்திக்ஸ், 3 விதமா இந்த நெறிமுறைகளை பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த 3 விதமான கருத்துக்களிலிருந்து இந்த நார்மேட்டிவ் எத்திக்ஸ், மெட்டா எத்திக்ஸ், அப்ளைட் எத்திக்ஸ் அப்படின்றது வந்து ஒன்றும் பெரிய, அதாவது நம்ம சொல்லப்படக்கூடிய இந்த நெறிமுறைகள்ல பயன்பாட்டு நெறி, ஏற்கனவே சொல்லக்கூடிய அந்த பயன்பாட்டு நெறிமுறைகள், மெட்டா எத்திக்ஸ் புலன் கடந்த அறிவியலில் சொல்லப்படக்கூடிய மெட்டா அப்படின்னா பியாண்ட் எத்திக்ஸ் என்று சொல்லுகிறோம். மெட்டா எத்திக்ஸ் என்பது பியாண்ட் எத்திக்ஸ், அந்த அறம் சார்ந்த கருத்துக்களுடைய ஒரு உச்சகட்டம், அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி. அப்ப இதெல்லாம் எப்படி என்ன மாதிரியான விஷயங்களை சொல்றதுன்னா நம்ம இந்த அப்ளைட் எத்திக்ஸ், டெஃபினேஷன்ஸ், கான்செப்ட் ஆஃப் எத்திக்ஸ் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனுடைய வகைப்பாடாக 3 விதமா பிரிக்கிறாங்க. நார்மேட்டிவ் எத்திக்ஸ், மெட்டா எத்திக்ஸ் மற்றும் அப்ளைட் எத்திக்ஸ் என்பது. இந்த அப்ளைட் எத்திக்ஸ் என்பதுதான் நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பாடு. அப்ப நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ் என்று சொல்கிறோம். Ethics is a normative science as it deals with norms by which we can judge human actions. Ethics does not deal with facts. Rather, it deals with values and principles. Therefore, it is clear that ethics is concerned with judgments of value, while natural science deals with judgment of facts. இந்த 2 பாருங்க. Clear that ethics is concerned with the judgment of value, while natural science deals with judgment of facts. இந்த தீர்ப்பிலிருந்து எவ்வாறு உண்மைகளை நாம் தெரிந்து கொள்வது. அப்ப தமிழாக்கத்துல பாருங்க உங்களுக்கு நெறிமுறைகள் என்பது ஒரு நெறிமுறை அறிவியலாகும். சயின்ஸ் அதை வந்து ஒரு அறிவியலாக பார்க்கிறார்கள். ஏனெனில் இது மனித செயல்களை நாம் தீர்மானிக்கக்கூடிய விதிமுறைகளை கையாளுகிறது. இதுதான் வந்து ரேஷனல் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான் இந்த இடத்துல நம்ம வர்றது. நாம் தீர்மானிக்கக்கூடிய விதிமுறைகளை கையாளுகிறது. எத்திக்ஸ் என்பது ஒரு அறிவியல் சிந்தனையாக இருந்தாலும் அதை அனைத்துமே உருவாக்குவது என்பது, சிந்தனை கருத்துக்களை உருவாக்குவது என்பது மனிதர்கள். அப்ப நெறிமுறை என்பது ஒரு நெறிமுறைகளுக்கான ஒரு அறிவியலாகும். ஏனெனில் இது மனித செயல்களை நாம் தீர்மானிக்கக்கூடிய விதிமுறைகளை கையாளுகிறது. நெறிமுறைகள் உண்மைகளை கையாளுவதில்லை, மாறாக அது மதிப்புகள் மற்றும் கொள்கைகளை கையாளுகிறது. எனவே நெறிமுறைகள் மதிப்பின் தீர்ப்புகளுடன் தொடர்புடையது என்பது தெளிவாகிறது. அதே நேரத்தில் இயற்கை விஞ்ஞானம் உண்மைகளின் தீர்ப்புகளுடன் தொடர்புடையது. வந்து இப்ப பூமி தட்டையா இருக்கா, பூமி உருண்டையா இருக்கா, பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து நம்ம படிச்சிருப்போம். இப்போ பல்வேறு விதமான சயின்ஸ் அதனுடைய உண்மைத்தன்மை. ஏன்னா சயின்ஸ்ன்றது வந்து நீங்க வந்து அந்த நேச்சுரலை வந்து நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும். திஸ் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், ப்ரூஃப்ல எவ்ரி திங் ஃபார் ப்ரூஃப் இல்லைன்னா அது வந்து சயின்ஸ் கிடையாது. அப்ப இந்த இயற்கையான
விஞ்ஞானம் என்பது உண்மைகளினுடைய அந்த தீர்ப்புகளுடன் தொடர்புடையதாக இருக்கும். ஆனா அதே இது வந்து இந்த எத்திக்ஸ் அப்படின்றது வந்து மதிப்பின் தீர்ப்புகளுடன் தொடர்புடைய மதிப்பினுடைய தீர்ப்பு. அதுதான் வந்து கொள்கைகள், அதனுடைய கொள்கைகள் போன்றதை விட்டு கையாளுகிறது என்று சொல்கிறார். இப்ப நம்ம வந்து இந்த நேச்சர் ஆஃப் எத்திக்ஸ் என்பதை வந்து எவ்வாறு நாம் நெறிமுறைகளோடு மனிதனுடைய செயல்களை நாம் தீர்மானிப்பதற்கு நம்மால் உருவாக்கப்படுகிறது, அதை நாம் எவ்வாறு வெளிக்கொணர்ந்து நாம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் பார்த்தோம். அப்ப அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது எவ்வாறு இந்த வாழ்வியல் நெறிமுறைகளை நாம் நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை பற்றிய ஒரு பகுதியாக நாம் அப்ளைடு எத்திக்ஸ் என்று பார்க்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லப்படக்கூடிய இந்த அப்ளைடு எத்திக்ஸ் இஸ் எ பிரான்ச் ஆஃப் எத்திக்ஸ் டிவோட்டட் டு த ட்ரீட்மெண்ட் ஆஃப் மாரல் ப்ராப்ளம்ஸ், ப்ராக்டிசஸ் அண்ட் பாலிசிஸ் இன் பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷன்ஸ், டெக்னாலஜி அண்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த வாழ்வியலில் நாம் செய்யப்படக்கூடிய இந்த நடைமுறை அறிவியல், இந்த நடைமுறை அறிவியலினுடைய நெறிமுறை கருத்துக்கள் என்பது அறம் சார்ந்த சொல்லப்படக்கூடிய நடைமுறை கருத்துக்களுடைய பகுதிகளாக இந்த அப்ளைடு எத்திக்ஸ் என்பது இருக்கிறது. மற்றும் இது வந்து நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய கொள்கைகள், பாலிசிஸ் என்று சொல்லப்படக்கூடிய நம்மளுடைய எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்ற அந்த கட்டமைப்புகள் மற்றும் தனிநபர் ஒழுக்கம், தனிநபருடைய வாழ்க்கை முறை மற்றும் நம்மளுடைய தொழில் சார்ந்த இடங்களில் எவ்வாறு இருக்க வேண்டும் மற்றும் தொழில்நுட்ப கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அறிவியலோடு தொடர்புடையது போன்ற பல்வேறு, ஏன் அரசு என்பது எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற பல்வேறு விதமான கருத்துக்களை நடைமுறை நெறிமுறைகளை உருவாக்குவதுதான் இந்த அப்ளைடு எத்திக்ஸ் என்று கூறுகிறார். அப்ப பயன்பாட்டு நெறிமுறைகள் என்பது தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில்கள் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் அரசாங்கத்தில் உள்ள தார்மீக சிக்கல்கள், நடைமுறைகள் மற்றும் கொள்கைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட நெறிமுறைகளின் ஒரு கிளையாகும் என்று சொல்கிறார். இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. அறம் சார்ந்த கருத்துக்களை நாம் எவ்வாறு கடைபிடித்து வாழ வேண்டும் என்று நமக்கு அறக்கொள்கைகள் இருந்தாலும் கூட, அந்த அறக்கொள்கைகளை நாம் வாழ்வியலினுடைய பயணத்தில், வாழ்வியல் பயணங்களில் நாம் அதை பயன்படுத்துகிற பொழுது, அதை அப்ளை செய்கிற பொழுது, அந்த அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துகிற பொழுது பல்வேறு விதமான சிக்கல்கள் என்பது நமக்கு உருவாகிறது. அந்த பல்வேறு விதமான சிக்கல்கள் உருவாகுவதற்கு, அந்த பல்வேறு விதமான சிக்கல்களை உருவாகி அந்த உருவான சிக்கல்களிலிருந்து நாம் விடுபெறுவதற்கு இந்த அப்ளைடு எத்திக்ஸ் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அது வந்து ஒரு தனிநபருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது பிஸ்னஸ், நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம், பிஸ்னஸ் எத்திக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய வியாபாரம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அல்லது டெக்னாலஜிஸ், இன்று பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் உருவாகிவிட்டன. அந்த தொழில்நுட்பத்தினுடைய அறம் எவ்வாறு, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் சார்ந்த அறம் என்ன இருக்கும், தொழில்நுட்பம்ன்றதே சயின்ஸு, அதுல என்ன அறம் இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர், இப்போ வந்து நீங்க வந்து நிறைய உரம் வந்து வெளியே வருது. இன்னைக்கு வந்து உரம் வந்து வந்து நம்ம வந்து மாட்டு சாணத்தை தான் நம்ம இன்னைக்கு வந்து விவசாயத்துல பயன்படுத்துறோம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் வந்து ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ், தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியினால் பல்வேறு விதமான ரசாயன கலவை உரங்கள் என்பது நமக்கு இன்று கிடைத்துள்ளது. ஏன்னா இன்னைக்கு அந்த மாடு வளர்க்கக்கூடிய வழிமுறைகள் போயிருச்சு, மாட்டுக்கான வளர்க்கிறதுக்கான செலவுகள் கூடிவிட்டது, இன்னும் அந்த தொழிலை செய்வதற்கான மக்கள் என்பது குறைந்து விட்டார்கள். ஆனால் அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட பொருள், உற்பத்தி பொருள் என்பது இந்த பூமியில் விழுகிற பொழுது இந்த பூமியினுடைய மாற்றம் வந்து எவ்வாறு நிகழ்கிறது என்ற கருத்து தான் அந்த தொழில்நுட்பத்திற்கான எத்திக்ஸ். அதைத்தான் வந்து டெக்னாலஜியில வந்து எப்படி வந்து அப்ளைட் ஃபார் எத்திக்ஸ். டெக்னாலஜி வளரலாம், ஆனால் அந்த டெக்னாலஜி வளர்கிற பொழுது மனித சமூகத்திற்கும் இயற்கைக்கும் எவ்விதமான பாதிப்பும் இல்லாத அளவிற்கு அதனுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது இருக்க வேண்டும். அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்று ஒன்று வருகிறது என்றால், இன்று இருக்கக்கூடிய அரசாங்கமும் அரசில் இருக்கக்கூடிய பல்வேறு விஞ்ஞானிகளும் சேர்ந்து கொண்டு வருவதுதான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்பது என்னவென்றால், இப்ப நீங்க பார்க்கலாம், இயற்கையில வந்து தீர்ப்பாயம்னு ஒன்று இருக்கு. அப்ப கவர்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க கிரீன் கவர்னன்ஸ், அது வந்து எப்படி கொண்டு வரணும், என்னென்ன மாதிரியான பொல்யூஷன் ஆக்ட்ல இருக்கணும், எப்படியெல்லாம் வந்து அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் இல்லைன்னா நம்ம எதுவுமே அந்த தொழிலை வந்து தொடங்க முடியாது. அப்போ ஒரு ஃபெர்டிலைசர் நிறுவனம் என்பது தொழிலை தொடங்குகிறது என்றால்
அதனுடைய கட்டமைப்பு, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அந்த செயல்பாடுகளினுடைய விளைவுகள் என்னென்ன இருக்குது, அதனுடைய உற்பத்தி எவ்வாறு வருகிறது, அந்த உற்பத்திக்கு என்ன பயன்படுத்துகிறது என்றதெல்லாம் டிராஃப்ட், அதனுடைய ஒரு அறிக்கை என்பதை அளிக்க வேண்டும். அப்ப அதை ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் ஆராய்வு செய்து அதற்கு சர்டிபிகேட் பண்றாங்க. அந்த சர்டிபிகேட் பண்றப்பதான் இந்த தொழில்நுட்பம் என்ன மாதிரி எல்லாம் இருக்கணும், எதெல்லாம் கொண்டு வரன்றப்ப அந்த ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் அவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த ரூல்ஸை அந்த கம்பெனி கடைபிடிக்குதா என்பதை அரசாங்கமும் பார்ப்பது கிடையாது. மற்ற ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்தாதான் அந்த பொருளினுடைய பயன்பாடு என்பது அறம் சார்ந்த கருத்திற்கு தவறாக பயன்படுகிறது என்பது அவர்களுக்கு தெரியும். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தண்ணியில ஈரோடு இந்த மாதிரி பகுதியில் நம் தமிழகத்தை பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா சாயப்பட்டறை நிறைய இருக்கிறப்ப சாயத்தினை கலந்து வருகிற தண்ணீர்ல, குடிக்கிற தண்ணீர்ல ஆத்துல ஓடுன்னு சொல்லி நம்ம நியூஸ்ல பார்ப்போம். அப்ப இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எத்திக்ஸ் அவங்களுடைய ஃபேக்டரியினுடைய ரூல்ஸ்ல இருக்கும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. ஆனால் அதை பிராக்டிக்கல் நம்ம பாக்குறப்ப, அதை நடைமுறையா பாக்குறப்ப அந்த அப்ளைட் ஃபார் எத்திக்ஸ், அதான் அப்ளைட் ஃபார் எத்திக்ஸ். அவங்க ஒரு அறநெறி சார்ந்த நடைமுறைகள் கொடுத்தாலும் நாம் எவ்வாறு அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒருதாக இருக்க முடியும் என்பதுதான் இந்த பகுதியினுடைய கருத்து. அப்ப ஒரு அறம் சார்ந்த நெறிமுறைகளும் அதற்கு சார்ந்த கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் இருந்தாலும் கூட நாம் அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிற பொழுதுதான் அதன் உள்ள சிக்கல்களும் அதில் எவ்வாறான பிரச்சனைகள் உள்ளது என்பதையும் நமக்கு தெரிய வரும். அதையெல்லாம் நாம் சமாளித்து அந்த அறிவியல் சிந்தனையோடு நாம் செயல்படுவது என்றால் அதான் அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க ரேஷனல் திங்கிங். பகுத்தறிவோடு அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நம்மளுடைய அந்த அறச்சிந்தனை என்பது இருக்க வேண்டும். அந்த அறச்சிந்தனையின் மூலமாக பயன்பாட்டு நெறிமுறைகளில் நாம் ஈடுபடுத்தி மனித வளத்தையும் இயற்கையும் வளம் பெற முடியும். அது மட்டுமல்ல, இயற்கைக்கான வளமாக இருந்தாலும் மனிதனுடைய வளமாக இருந்தாலும் அது அனைத்துமே ஒரு அரசின் கீழ் நடைபெறுகிறது என்றால் அப்பொழுது அரசாங்கத்திற்கும் உள்ள பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இந்த பயன்பாட்டு நெறிமுறைகள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது என்பதுதான் இந்த அப்ளைட் எத்திக்ஸ் என்பதனுடைய நோக்கம். அப்ப இதுல அவங்க எப்படி நம்ம எத்திக்ஸ்ல நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி டெஃபினேஷன்ஸ், இது அப்ளைட் எத்திக்ஸ் எல்லாம் ஒரே சார்ந்துதான் இருந்தாலும் ஒவ்வொரு விதமான அந்த கருத்து முரண்பாடுகள் எவ்வாறான விஷயங்களை இவை அதன் மூலமாக எவ்வாறு தெளிவுபடுத்துகிறது. அப்ப the definition of applied ethics is a branch of ethics. It can also be called practical ethics and looks at real world ethical problems in the hopes of resolving them using philosophical methods. Such problems arise not only in academic settings but in many areas of public or private life. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயன்பாட்டு நெறிமுறைகளின் வரையறை நெறிமுறைகளினுடைய ஒரு கிளையாகும். ஏற்கனவே நான் பார்த்தோம். திஸ் இஸ் ஃபார் எத்திக்ஸ் டூ பிரான்ச்சஸ் ஆஃப் நார்மேட்டிவ் எத்திக்ஸ் அண்ட் மெட்டா எத்திக்ஸ் அண்ட் அப்ளைடு எத்திக்ஸ். அப்ப இந்த அப்ளைடு எத்திக்ஸ் என்பது எத்திக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நெறிமுறைகளினுடைய ஒரு கிளைகளாக நாம் கருதுகிறோம். நடைமுறை நெறிமுறைகள் என்றும் இதை நாம் கூறுகிறோம். அப்ளைட் எத்திக்ஸை நம்ம சொல்றோம் நடைமுறை நெறிமுறைகள் என்று. அப்ப இவற்றில் பிலாசபிக்கல் கான்செப்ட்ஸை பயன்படுத்தி அவற்றை தீர்க்கும் நம்பிக்கையில் நிஜ உலக நெறிமுறை சிக்கல்களை நாம் பார்க்கிறோம். இத்தகைய சிக்கல்கள் கல்வி அமைப்புகளில் மட்டுமல்ல, பொது அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையின் பல பகுதிகளிலும் எழுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு இந்த அறம் சார்ந்த கருத்து என்பது அதான் சொன்னேன், பல்வேறு விதமான பகுதிகள் என்று. பல்வேறு விதமான பகுதி என்பது அந்த பிரான்ச்சஸ், அது எஜுகேஷன், இண்டஸ்ட்ரியல், ஃபுட் மற்றும் அதாவது இண்டஸ்ட்ரியல்னு சொல்லிட்டோம், ஃபேக்டரி. அதாவது மனிதனுடைய வாழ்வியலில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள்னு சொல்லலாம். நம்ம தொழில்களுக்கும் அனைத்து விதமான தொழில்கள், தொழில்முறைகள், அனைத்து விதமான கட்டமைப்புகளுக்கும் இந்த எத்திக்ஸ் என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே பல்வேறு விதமான சிக்கல்களை தீர்ப்பதற்கான ஒரு நெறிமுறைகளை கொண்டுள்ளது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அந்த நெறிமுறைகளை பயன்படுத்துகிற பொழுது நாம் பல்வேறு சிக்கல்களை அடைகிறோம். அப்ப இந்த பல்வேறு சிக்கல்களை அடைகிறோம்னா அதை தீர்ப்பதற்கு தான் இந்த பிராக்டிக்கல் இஷ்யூஸ்,
இந்த ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ராக்டிக்கல்ல நம்ம பார்த்தாதான் அந்த எத்திக்ஸினுடைய, ஏன்னா நம்ம சரின்னு நினைப்போம், அங்கே வேற எது ஃபோர்ஸ் பண்ணி அது தவறா நடக்கும். அப்ப அதையெல்லாம் நாம் கலைந்து அதையெல்லாம் மாற்றம் செய்து விட்டு வருகிறது என்பது மிக பெரிய ஒரு என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்களாக இருந்தாலும் கூட அறக்கருத்துகளோடு அந்த நெறிமுறை வாழ்வியலோடு நாம் அதை பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய பகுதியாக அமைகிறது. அப்ப எவ்வாறெல்லாம் மனிதன் வாழ வேண்டும், எவ்வாறு அது மனிதனுடைய பொது வாழ்வுக்கு மட்டுமல்ல பல்வேறு விதமான சூழல், அது கல்வி சூழல்களாக இருந்தாலும் சரி, எஜுகேஷன் எத்திக்ஸ் இருக்கு. எப்படி இப்போ வந்து எஜுகேஷன் எத்திக்ஸ் நம்ம சொல்றோம்னா, நார்மலா கூட நம்ம வந்து ஒரு 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 கல்வி நிறுவனம்னா நம்ம எஜுகேஷன் எத்திக்ஸ் என்னன்னா, ஒரு கல்வி நிறுவனம் என்பது எவ்வாறெல்லாம் கட்டணம் வசூலிக்க வேண்டும், அதை கூட நம்ம பினான்சியலாவும் நம்ம பார்க்க முடியும். அப்ப எப்படி அந்த அறம் சார்ந்த கருத்துக்களை வந்து எப்படியெல்லாம் நம்ம அப்ளை, எப்படி மாணவர்களை நடத்த வேண்டும், அந்த மாணவர்களுடைய வாங்கக்கூடிய அந்த கட்டணம், கல்வி கட்டணம் எவ்வாறு இருக்க வேண்டும், அவர்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் வந்து அந்த ஃபெசிலிட்டேட்டிங் எப்படி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இதுதான் வந்து எத்திக்ஸ். அப்ப இந்த எத்திக்ஸை வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கு, ஆனா இந்த எத்திக்ஸை நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கலாகும். ஏன்னால் ஒரு ஒரு நிறுவனம் வந்து எல்லாத்தையும் வச்சிருக்கும், அந்த 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 நிறுவனத்திற்கான அனைத்து விதமான பகுதிகளும் இருக்கும். ஆனா அந்த பகுதிகள் எல்லாம் நம்ம இருக்கக்கூடிய பணியாளர்கள் வந்து வழி நடத்தி செல்கிறார்களா என்று பார்த்தால் அங்கேதான் வந்து அறநெறி சிந்தனைகள் வந்து அடிபட்டு போகிறது. இப்போ வந்து ஒரு ஒரு நிறுவனம் சார்ந்த இடத்தில் ஒரு தேர்வுகளாக இருந்தாலும் சரி, அல்லது மாணவர்களுடைய வசதிகளுக்காக பல்வேறு விதமான குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான பல்வேறு விதமான வழிகள் இருக்கலாம். ஆனால் அந்த வழிகளை அனைத்தையும் அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறார்களா என்று பார்த்தோமே ஆனால் பல்வேறு விதமான இடங்களில் அது கேள்விக்குறியாவே அமைகிறது. அப்ப இதுதான் வந்து பிராக்டிக்கல். அப்ப அறம் சார்ந்த சிந்தனை என்பது இருக்கிறது. ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு பிரச்சனையை பார்க்கறப்ப அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடைமுறை இயங்கியல், அந்த நடைமுறைகளோடு எப்படி வந்து மனிதன் இயங்குகிறானா என்று பார்த்தால் அங்கதான் வந்து கொஸ்டின் மார்க் வருது இந்த உலகத்தில். அப்ப அறம் சார்ந்த கருத்துக்களை, அறம் சார்ந்த அந்த நெறிமுறை என்று சொல்லப்படக்கூடிய நெறிமுறைகளை மனிதன் இங்கு நடைமுறை வாழ்வியலோடு பயன்படுத்துகிறானா என்றால் கிடையாது. அப்ப அந்த நடைமுறை வாழ்வியல் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அறச்சிந்தனையினுடைய கருத்துக்களாக இருக்கிறது. அப்ப நம்மகிட்ட சொல்லியிருக்கலாம், ஆனா அந்த கருத்துக்களை பயன்படுத்தி நாம் அதுக்கு தீர்வு காண்கிறோமா என்றால் கிடையாது. அதைத்தான் வந்து எஜுகேஷன் எத்திக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு இதுல வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அதை தீர்வுக்கான சொல்யூஷன் இருக்கும், ஆனால் அதை அங்கு இருக்கக்கூடிய அலுவலர்கள் அதை முன்னெடுத்து செல்கிறார்களா என்று ஒரு கேள்வி வருகிறது. அப்ப அந்த கேள்வியை உடைக்க வேண்டுமெனில் அங்கு அறச்சிந்தனையும் அந்த நெறிமுறை கருத்துக்களையோடு நாம் பணியாற்றக்கூடிய இடத்திற்கும் நாம் பணியாற்றக்கூடிய தொழிலினுடைய கட்டுப்பாட்டு விதிகளுக்கும் நாம் கட்டுப்பட்டு நடக்கிறோமா, நம்மளுடைய பணிகளை ஒழுங்காக செய்கிறோமா என்று மனிதனுடைய செல்ஃப் ரியலைசேஷன், அந்த சுய பரிசோதனை என்பது உருவாக வேண்டும். அந்த சுய பரிசோதனை என்பது உருவாகினால்தான் அந்த இடத்தினுடைய நெறிமுறைகள் ஒழுங்காக கடைபிடிக்கப்படுகிறது என்பது தெரிய வரும். அது எப்பொழுது வரும் என்றால் மனிதனுடைய சிந்தனை ஒரு பொது சிந்தனையாக இருக்க வேண்டும். அந்த பிரச்சனையை வந்து ஏதோ ஒருத்தருடைய பிரச்சனையாக பார்க்காமல், அதை தனிநபர் பிரச்சனையாக பார்க்காமல், நமது பிரச்சனையாக, நமது குடும்பத்தில் உள்ள பிரச்சனையாக பார்த்தால் மட்டுமே அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது கிடைக்க முடியும். அதுபோலுதான் இந்த நடைமுறை நெறிமுறை என்பது நம்மளுடைய வாழ்வியலில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதுல வந்து 5 அப்ளைட் எத்திக்ஸ், சும்மா நம்மளா வந்து ஒவ்வொரு விதமான டாபிக்கா நம்ம எடுக்கிறோம். என்ன அப்படின்னா, வாழ்வியலில் எவ்வாறான பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோமெடிக்கல் எத்திக்ஸ் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம டாபிக்ல அந்த பயோ எத்திக்ஸ் இருக்கு. அப்ப இந்த அப்ளைடு எத்திக்ஸ்ல இந்த நெறிமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களை எவ்வாறு நாம் நடைமுறைப்படுத்துகிறோமோ, இந்த நடைமுறைப்படுத்துவதில் எத்தனை விதமான நடைமுறை நெறிமுறைகள் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பயோமெடிக்கல் எத்திக்ஸ், பொலிட்டிக்கல் எத்திக்ஸ், ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸ், லீகல் எத்திக்ஸ், environmental ethics and business ethics are fertile areas for such philosophical investigation. However, applied ethics is not synonymous with professional ethics அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். பயோமெடிக்கல் நெறிமுறைகள், அந்த பயோமெடிக்கல் எத்திக்ஸ்,
பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அரசியல் நெறிமுறைகள், ஜேர்னலிஸ்ட் எத்திக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பத்திரிகை நெறிமுறைகள், லா ஜஸ்டிஸ் எத்திக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சட்ட நெறிமுறைகள், என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் மற்றும் பிசினஸ் வணிக நெறிமுறை போன்ற தத்துவ விசாரணைக்கு பலமான பகுதிகள் இருப்பினும் இந்த பயன்பாட்டு நெறிமுறைகள் என்பது தொழில்முறை நெறிமுறைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க நம்ம எப்படியெல்லாம் வருது, இந்த ஸ்டேஜஸ் வந்து எப்படி கடந்து வருது அப்படின்றதான் நீங்க பார்க்கணும். எப்படி வந்து ஒரு அறம் என்றால் என்ன, அறம் என்றால் நம்ம எவ்வாறு வாழ வேண்டும், நமக்கான கொள்கைகளையும் நம்மளுடைய லட்சியங்களையும் வழிபடுத்துவதற்கு ஒரு ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு நெறிமுறைகளை கொண்டுள்ள ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த நெறிமுறைகளை கொண்டு நாம் பயன்படுத்துகிற பொழுது அந்த நெறிமுறைகளை நாம் எவ்வாறு வாழ்வியலோடு அதை நாம் கடைபிடிக்க வேண்டும், வாழ்வியலில் கடைபிடிக்கிற பொழுது எவ்வாறு சட்ட சிக்கல்கள் மற்றும் வணிகம் சார்ந்த பிரச்சனைகள் வரும், அதுக்கெல்லாம் நம்ம எப்படி வந்து அதை பயன்பாட்டு முறைகளாடு நம்ம எப்பொழுது அதை நடைமுறைகளை கொண்டு வந்து பயன்பாட்டு நெறிமுறைகளோடு நாம் அதை அலைசி ஆராய்ந்து பகுத்தறிவு சிந்தனையோடு அதை நாம் கலைகிறோம் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த பயன்பாட்டு நெறிமுறைகளோடு வருகிற பொழுது எத்தகைய தன்மையுடைய பகுதிகளாக இந்த அப்ளைடு எத்திக்ஸ் என்பது எங்கெங்கெல்லாம் செயல்படுகிறது, அந்த செயல்படக்கூடிய எத்திக்ஸ் என்பதை நாம் அப்ளைடு எத்திக்ஸ் அப்படின்றத நம்ம வந்து தொழில்முறைக்கான நெறிமுறைகளாகவும் நாம் இதை கருத வேண்டும் என்பதுதான் இதை வந்து சொல்றாங்க, இந்த பகுதியில் வந்து சொல்றாங்க. அப்ப இந்த அப்ளைடு எத்திக்ஸ் எப்படி சொல்றாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, எப்படி பயோமெடிக்கல் எத்திக்ஸ் இருக்கணும், பொலிட்டிக்கல் அரசியல் தத்துவம் இருக்கு. அரசியல் எப்படி இன்னைக்கு வந்து ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு அதெல்லாம் இருக்கும். பொலிட்டிக்கல் பிலாசபி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹாப்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு அரசாங்கம் இருக்கணும், எப்படி ஒரு பொலிட்டிக்கல் தாட் இருக்கணும், அதனுடைய விதிமுறைகள் என்ன அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ், நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் பொலிட்டிக்கல் எத்திக்ஸ்ன்ற ஒரு டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஜான் ஹோப்ஸ் வந்து அப்படியே கொடுத்துருப்பாரு ஃபுல்லா. அப்ப நம்மகிட்ட வந்து எல்லா விதமான கருத்துக்களையும் வந்து தத்துவத்தில் வந்து இருக்கிறது. அப்ப எப்படி வந்து அரசியலிலும் எவ்வாறு இருக்க வேண்டும், அரசியல் தத்துவம்னே இருக்கு, பொலிட்டிக்கல் பிலாசபினே ஒரு சப்ஜெக்ட். அப்ப அந்த அரசியல் தத்துவம் என்றால் என்ன, அரசியல் தத்துவம் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும், இன்றைய அளவிலும் கிரேக்கர்களும் எப்படி ஐரோப்பியாவினுடைய பிலாசபிக்கல் சிஸ்டத்துல எப்படியெல்லாம் வந்து அந்த அரசியல் தத்துவம் பொலிட்டிக்கல் பிலாசபியில கடைபிடிச்சிருக்காங்களோ அதை இன்னைக்கு வரையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டீசியன்ஸ் வரையும் அவங்களால வந்து அதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஏன்னா அத்தனை கருத்துக்களும் அதுல இருக்கு. நீங்க மேனிஃபெஸ்டோ எப்படி வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்புகளுடைய விதிமுறைகள் சொல்லி இருக்குது, எப்படி சட்டங்கள் சொல்லி இருக்கிறது அப்படின்னா அதெல்லாம் வந்து எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டுலே வந்து அவங்க வந்து அதை வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வரையும் அதை அசைக்க முடியாத கருத்துக்களாக அந்த பொலிட்டிக்கல் பிலாசபின்னு சொல்லப்படக்கூடிய அரசியல் தத்துவ கருத்துக்கள் என்பது நிலை வருகிறது. அப்ப எப்படி வந்து இந்த சிந்தனைகள்ல வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம எப்படி வந்து இந்த நடைமுறைப்படுத்துகிறது அப்படின்றதுல நம்ம பார்க்கணும். அது வந்து மெடிக்கல், அது வந்து மருத்துவம் சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தில் எத்தனை தொழில் பிரிவுகள் இருக்கோ அத்தனை தொழில் பிரிவுகளையும் அந்தந்த தொழில்களுக்கான ஒரு விதிமுறைகள் நடைமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதை கடைபிடிப்பதோடு அதை நாம் பிராக்டிஸ், இந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது, பிராக்டிக்கல் எக்ஸசைஸ் என்பது ரொம்ப முக்கியம். அதை வந்து வெறும் வாயளவிலும் பேப்பர்ல ஒட்டுவதோடு இல்லாமல் அந்த பேப்பர்ல ஒட்டக்கூடிய பகுதிகளை நாம் நடைமுறைப்படுத்தி அதை செம்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அப்ளைடு எத்திக்ஸினுடைய நோக்கம். அந்த அப்ளைடு எத்திக்ஸ்ல இந்த மாதிரியான சட்ட கருத்துக்கள் மற்றும் பத்திரிகை விதிமுறைகள், ஜேர்னலிசம் எவ்வாறு ஒரு பத்திரிகை விதிமுறை என்பது இருக்க வேண்டும், பத்திரிகை என்பது எப்படி நடுநிலைமையோடு இருக்க வேண்டும், ஒரு நபருக்கு தனிப்பட்ட நபருக்கு விசுவாசமாக இல்லாமல், பொதுமக்களுக்கு ஆதரவாக இல்லாமல், ஒரு இடத்துல பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை எவ்வாறு அரசுக்கு பயப்படாமல், இதெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸ். அப்ப எப்படி வந்து ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு செயல், கவர்மெண்ட் தவறு பண்ணிருச்சு, கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை வந்து பொதுமக்கள் செய்யறாங்கன்னா அதை வந்து பத்திரிகையில கொண்டு வர்றப்ப அந்த பத்திரிகைக்கு பல்வேறு விதமான நடைமுறை சிக்கல்கள் இருக்கும். அப்ப அந்த கருத்துக்களை வந்து எப்படி சொல்லணும், அந்த கருத்துக்களினுடைய ஆதாரங்கள், அதான் ஜஸ்டிபிகேஷன், அந்த ஜஸ்டிபிகேஷனுடைய நடுநிலைத்தன்மை, அவங்க நான் சொல்றேன்றதுக்காண்டி அதை எடுத்து உடனே போட்ட முடியாது. அப்ப அதனுடைய அந்த பிரச்சனைக்கு உண்டான சிறத்தன்மை அது எவ்வாறு இருக்கிறது, அந்த பிரச்சனை உண்மையா பொய்யா, அதான் ரைட் அண்ட் ராங், அதை வந்து ஜஸ்டிபிகேஷன், அந்த ஜஸ்டிபிகேஷன் பண்ணி அதை ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு பார்த்து சரி இது தவறு, இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து
தைரியமாக அதனுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு நெறிமுறைகள். அதுதான் வந்து பத்திரிகை நெறிமுறை. அந்த நெறிமுறைகள்ல அவங்க வந்து அப்ளைட் எத்திக்ஸ் இந்த மாதிரியான நெறிமுறைகளை ஃபாலோ பண்ண சொல்லுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இன்றைய சூழல் அரசியல் நிலவரங்கள்ல வந்து நம்ம பார்க்கலாம். இது ஒண்ணு வந்து பொய்யா இருக்கும், ஆனா அதை வந்து உண்மைன்னு சொல்லி வெளிப்படுத்தலாம். இது வந்து அவர்கள் வந்து பிடித்தவர்களுக்கு சாதகமாக போடப்படக்கூடிய இன்று பத்திரிகை நெறிமுறைகளாக மாற்றம் செய்து வருகிறது. அப்ப நம்ம வந்து அந்த இந்த டிஃபரன்ஸை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த டிஃபரன்ஸை வந்து நம்ம பார்த்துக்கிறோம். எப்படியெல்லாம் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்துகிற சிக்கல்கள் வருகிறது. அப்ப அந்த சிக்கல்கள் வந்தாலும் கூட நம்மளுடைய மாரல் ஜஸ்டிபிகேஷன் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்றதான் வந்து இந்த அப்ளைட் எத்திக்ஸினுடைய விதிமுறைகளாக இருக்கு. அடுத்து நம்ம வந்து இது வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி, அதாவது இன்ட்ரோடக்ஷன் டு அப்ளைட் எத்திக்ஸ்ல வந்து எப்படி நம்ம வந்து நெரேட்டிவ் எத்திக்ஸ், மெட்டா எத்திக்ஸ் அண்ட் அப்ளைட் எத்திக்ஸ் அப்படின்றது, அதே போல இந்த பகுதியினுடைய அடுத்த கட்ட பகுதியாக பயோ எத்திக்ஸ் என்று வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து சப்ஜெக்டை வந்து நம்ம சொல்லி ஆகணும். அதனால வந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு பயோ எத்திக்ஸ். நம்ம ஏற்கனவே எத்திக்ஸ் என்பது அறம் சார்ந்த கருத்துக்கள், அதுவும் அதுல சொல்லப்படக்கூடியதுதான் எல்லாமே. ஆனால் இதில் எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு சிறிய கருத்துக்கள் மட்டும் இந்த பயோ எத்திக்ஸ்ல இருக்கும். அப்ப பயோ எத்திக்ஸ் இஸ் a study of ethical, social and legal issues that arise in biomedicine and biomedical research அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயோ எத்திக்ஸ் என்பது பயோமெடிசின் மற்றும் பயோமெடிக்கல் ஆராய்ச்சியில் எழும் நெறிமுறை மற்றும் சமூக சட்ட சிக்கல்கள் பற்றிய ஆய்வு குறித்ததாகும். ரொம்ப இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் என்பது மேலோட்டமாக போய்விடுகிறது. அரசியலில் யார் வர வேண்டும், யார் வரக்கூடாது என்ற பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கலாம், பல்வேறு விதமான அரசியல் சிந்தனைகள் இருக்கலாம். அதே நேரத்தில் நீதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், நீதிக்கு வந்து பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கும், ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும், அதுல வந்து சாட்சிகள் அந்த மாதிரி இருக்கும், போயிடும். ஆனால் மிக முக்கியமாக நாம் பார்க்க இருப்பது இந்த அப்ளைட் எத்திக்ஸில் ஒரு பிரிவாக பார்க்க இருப்பது பயோ எத்திக்ஸ். இந்த பயோ எத்திக்ஸ் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பயோ எத்திக்ஸ்ல ஒருவன் இந்த அறச்சிந்தனையை நெறிமுறையை கடைபிடிக்கவில்லை என்றால் உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம் என்பது இந்த பயோ எத்திக்ஸில் இருக்கிறது. அது வந்து நேரடியான முறையிலோ அல்லது ஒருவரிடம் பேசி பயமுறுத்துவது, குறிப்பாக பெருந்தொற்றாக வந்தது கொரோனா காலத்தில். நம்ம வந்து யோசிக்கணும், இந்த கொரோனா காலத்தில் வந்தது. இப்ப கூட டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ், நீங்க வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருந்தீங்க ரத்தம் உரைகிறது, 5 வருஷமா போட்டு 5 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அது நடக்குதா நடக்கலையா, அது உண்மையா பொய்யா, அந்த மாதிரியான ஒரு சாராம்சம் ஒரு பொதுப்படையா இருக்கிறப்ப அதை ஒரு பேப்பர்ல பப்ளிசிட்டி பண்றப்ப ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸ் அப்படின்றது அதான். அப்ப இப்படி ஒரு பிரச்சனையை வந்து அவங்களுடைய ஒரு வியாபாரத்திற்காகவும் அதை வந்து செய்யக்கூடாது என்பதுதான் இந்த அறச்சிந்தனை கருத்து. அப்ப ஒரு பொதுப்படையானதை எதை இன்ஃபர்மேட்டிவா சொல்லணும், எப்படி சொல்லக்கூடாது அப்படின்றதா இந்த பயோ எத்திக்ஸ் என்பது நமக்கு சொல்லுகிறது. அது வந்து மெடிசன்ல இருந்து ஆரம்பிச்சு அதனுடைய டெக்னிக்கல், அதனுடைய ரிசர்ச்ல இருந்து எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு கருத்துக்கள் தான் இந்த பயோ எத்திக்ஸ்ல நம்ம பார்க்கணும். அப்ப இந்த பயோ எத்திக்ஸ் என்ன சொல்கிறது, அந்த மெடிக்கலினுடைய நெறிமுறை என்ன, சமூகத்திற்கான மற்றும் சட்ட சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் பற்றி பேசக்கூடியதுதான் பயோ எத்திக்ஸ். பயோ எத்திக்ஸ் இஸ் த மல்டி டிசிப்ளினரி ஸ்டடி ஆஃப் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு these moral and ethical questions. Bioethical questions often involve overlapping concern from diverse fields of study including life sciences, biotechnology, public health, medicine, public policy, law, philosophy and theology. இறையியலையும் பயோ எத்திக்ஸ்ல சேர்த்துக்கிறார். என்ன அப்படின்னா, பயோ எத்திக்ஸ் என்பது தார்மீக மற்றும் நெறிமுறை கேள்விகளுக்கான பல ஒழுங்கு ஆய்வு மற்றும் பதில். உயிரறிவியல், உயிர் தொழில்நுட்பம், பொது சுகாதாரம், மருத்துவம், பொது கொள்கை, சட்டம், தத்துவம் மற்றும் இறையியல் உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுத்துறைகளில் இருந்து வரும் கவலைகளை உயிரியல் நெறிமுறை கேள்விகள் பெரும்பாலும் உள்ளடக்குகின்றன. அதாவது
இந்த பயாலஜிக்கல் எத்திக்ஸ் என்பது ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தான். இந்த பயாலஜிக்கல் பயோ எத்திக்ஸ் என்பது ஒரு உயிர் சார்ந்த ஒரு பிரச்சனைகள். அது வந்து அது நம்ம தயாரிக்கக்கூடிய மருத்துவ முறைகள் நீங்க பார்க்கலாம். மெடிசன்ஸ்ல வந்து ஒரு சில மெடிசன்ஸ் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில மெடிசன்ஸ் வந்து அந்த பவர் கம்மியா இருக்கும். இந்த மெடிசனை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய உடல் அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து இந்த பேர் பார்ட்ஸ் வந்து பாதிப்படையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க வந்து அதை சாப்பிடுவாங்க. ஒரு சில மருந்துகள் சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வேறுபடும். ஒவ்வொரு விதமான ஃபார்மசின்னு சொல்றோம். அந்த ஃபார்மசிகள் வந்து மாறும். இப்போ எம்ஃபார்ம், பிஃபார்ம் சொல்லிட்டு பட்டங்கள் இருக்கிறது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிட்டிக்கல் படிக்கிறாங்க பசங்க. அப்ப இந்த மருந்து வந்து இந்த விகிதாச்சாரத்தில் இந்த காம்பினேஷன்ல சேர்க்கணும் அப்படின்றது வந்து ஒரு ரூலா இருக்கும். பட் ஒரு சில ஃபார்மாசி வந்து அதனுடைய நம்மளுடைய வெளிப்பாடுகள் இப்போ வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும். அது பேர் இதா இருக்கும், மருந்தினுடைய தன்மை இதா இருக்கும், பிரிண்டிங் இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற மருந்தோட வந்து கொஞ்சம் அதனுடைய பவர் கூடுதலா இருக்கும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெஃபர் பண்ணுவாங்க. இதுல சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க. அப்ப ஏன் இந்த டிஃபரன்சஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் அந்த கம்பெனிஸ்னப்ப அதுல போட்டிருக்கிற அந்த ரேஷியோனுடைய இது மாறுபட்டுச்சுன்னா நம்மளுடைய உடல் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை உள்ளடக்கும் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். அப்ப இந்த செக்டார் தான் நம்ம எத்திக்ஸ்ன்னு சொல்றோம். அப்ப அந்த ஃபார்மசியா இருந்தாலும் சரி, டாக்டர்ஸா இருந்தாலும் சரி, அப்ப அதை வந்து பிரிஸ்கிரைப் பண்றப்ப அவங்க வந்து அதை வந்து கம்ப்ளீட்டா ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி, அந்த ஜஸ்டிஃபிகேஷன் தான் ரேஷனல் ஜஸ்டிஃபிகேஷன். அந்த ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி இது சரி, இதை வந்து நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம், இது வந்து சரியான முறையில கேட்கும் அப்படின்ற ஒரு அந்த ஜஸ்டிஃபிகேஷனை எடுத்து தான் வந்து இந்த மெடிக்கல் லைஃப்ல வந்து செய்யணும். அப்ப இந்த அது வந்து ஃபார்மசிக்கு மட்டும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் வாழ்க்கைக்கும் இருக்கு. அதான் வந்து இது நம்மளுக்கு எந்த மெடிசின் தெரியுமா தெரியாது. அப்ப ஃபார்மசிக்கும் அந்த பயோ எத்திக்ஸ்க்கான ஒரு நெறிமுறைகளை கடைபிடிக்கணும். அதே சமயத்துல டாக்டர்ஸ் நம்மளுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்களும் எது சரி எது தவறு என்பதை ஆராய வேண்டும். அதுதான் வந்து மெடிக்கலினுடைய எத்திக்ஸ், அவங்களுடைய எத்திக்ஸ். இதை வந்து அந்த மெடிக்கல் எத்திக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் எத்திக்ஸ் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அப்ளை ஃப்ரம் ஹியூமன் பீயிங். அப்போ மனிதனுடைய வாழ்வியல் முறைகளில் நீங்க அதை அப்ளை பண்றப்ப அதை வந்து நீங்க வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்றது. அப்போ பிரின்சிபிள் ஆஃப் பயோஎத்திக்ஸ். For several decades, a popular approach to understanding Western bioethics has involved 4 principles. These principles are respect for autonomy, beneficence, non-maleficence and justice அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கத்திய உயிரியல் நெறிமுறைகளை புரிந்து கொள்வதற்கான பிரபலமான 4 அணுகுமுறை கொள்கைகளை உள்ளடக்கியுள்ளது. அது சுயாட்சி, அட்டானமின்னு சொல்றாங்க, நன்மை தீமையற்ற தன்மை மற்றும் நீதிக்கான இந்த கோட்பாடுகள் அனைத்துமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்மை. அந்த நன்மைக்காகத்தான் நம்ம இந்த எத்திக்ஸ் என்பதே செயல்படுகிறது. அதுல வந்து அந்த எப்படி வந்து ஒரு எவ்விதமான செயல்பாடுகளாக இருந்தாலும் அதுக்குரிய ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதான் அந்த பயோ எத்திக்ஸினுடைய செயல்பாடு. அதுல வந்து ரூல்ஸ்ல வந்து கோல்டன் ரூல்ஸ்ன்னு சொல்றாங்க. பட் த எசன்ஸ் ஆஃப் மெடிக்கல் எத்திக்ஸ், த கோல்டன் ரூல் ஹாஸ் பீன் லார்ஜ்லி ஓவர்லுக்ட் ஆர் அண்டர்வேல்யூட். Whatsoever he would that men should do, you even so do them அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ நெறிமுறைகளினுடைய சாராம்சம் பொற்கால விதிகளாகும். பெரும்பாலும் அவை யாராலும் கவனிக்கப்படவில்லை அல்லது குறைத்து மதிப்பிட்டுள்ளது. மனிதர்கள் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறார்களோ அதையே அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஒரு உடம்புக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி அல்லது பொது உலக விஷயமாக இருந்தாலும் சரி, நமக்கு எது சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதையே மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. பயோ எத்திக்ஸ் வந்து அதான் சொல்றேன். உனக்கு நீ எப்படி நீ உன்னைய பாத்துக்கிறியோ அதே மாதிரி நீ வந்து மற்றவங்களையும் பார்க்கணும். அதே மாதிரி do good to others as you would like good to be done to you. Regard bad for yourself whatever you regard bad for others அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா accept that from others which you would like others to do accept from you. Do not say to others what you do
நாட் லைக் டு பி செட் டு யூ. எது கெட்டதாக கருதுகிறீர்களோ அதை நீங்கள் கெட்டதாகவே கருதுங்கள். மற்றவர்கள் உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ள விரும்பும் மற்றவர்களிடம் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடம் கூறப்படுவதை நீங்கள் விரும்பாததை மற்றவர்களிடம் சொல்லாதீர்கள். அதாவது ஃபால்ஸான ஒரு கருத்துக்களையோ இல்ல பயமுறுத்துறமாய் கருத்துக்களையோ நாம் சொல்லக்கூடாது என்பதுதான் இந்த பயோ எத்திக்ஸினுடைய குறிக்கோளாக அமைகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் தொடரும். நன்றி.